ஃபோட்டோகிராஃபி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கு ஒரு அமேசிங்கான வீடியோட வந்திருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபோட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் ஒர்க்கு நிறையவே இருக்குங்க. அதாவது இந்த கிராஃபிக்ஸ் டிசைனிங் ஓரியன்டாக நிறைய விதமான ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெட்டிங் கார்ட்ஸ், பிஸ்னஸ் கார்ட்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் போஸ்ட், அதுக்கப்புறம் டெலகிராம் போஸ்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒர்க்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிசைனிங் பண்ணிக்கிட்டு இருப்போம். இதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விதமான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் பேசிக்கான நிறைய சாஃப்ட்வேர் வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். இதுக்கெல்லாம் ரன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கம்ப்யூட்டர் தேவை. கண்டிப்பாக அது நல்ல ஒரு கம்ப்யூட்டர் தேவை, ஓகேங்களா? ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இனி அந்த பிரச்சனை கிடையாது. நம்ம எல்லா விதமான எடிட்டிங் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு சின்ன லேப்டாப் இருந்தால் கூட போதும், நீங்கள் அதில் எடிட்டிங் பண்ணி நிறையவே சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதில் நிறைய விதமான எடிட்டிங் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு சூப்பரான எடிட்டிங் ஒர்க்கும் பண்ணலாம். இது மூலிமா நம்ம ரெவன்யூ கூட ஜென்ரேட் பண்ண முடியுங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட்டை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன், ஓகேங்களா? இது முழுக்க ஒரு பார்த்திங்கன்னா ஆன்லைன் பேஸ் பண்ணி தாங்க எடிட்டிங் இருக்கும். கண்டிப்பாக இன்டர்நெட் தேவை. பேசிக் ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் கூட ஓகே தான், ஓகேங்களா? ஸோ நம்ம இது எப்படிலாம் எடிட்டிங் ஒர்க் இருக்க போகுது அப்படிங்கிறத அந்த வெப்சைட்டை பற்றி பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பரான ஒரு வெப்சைட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் எல்லாமே இருக்குது, ஈஸியாக எடிட் பண்ண முடியும், ஓகேங்களா? இப்போ அந்த வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு பாருங்கள், கிராஃபிக்ஸ் ஃபேமிலி அப்படின்னு போட்டிங்கன்னா போதும். ஏன்னா கிராஃபிக்ஸ் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருந்தால் போதும், ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த வெப்சைட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு லைன்லேயே லிங்க்லேயே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம், ஓகேங்களா? கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. இப்போ இதில் இருக்கிற எல்லா டெம்ப்ளேட்டும் ஒர்க்கு எல்லாமே உங்களுக்கு அன்லிமிட்டடாக ஃப்ரீயாக இருக்கும், வித்து ஃபுல் குவாலிட்டியோடு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூல்ஸ் தாங்க நம்ம நிறைய விதமான ஒர்க்குக்கு தேவையானது எல்லாமே இந்த டூல்ஸில் அடங்கியிருக்கு. ஸோ இந்த மெனு பாரில் தான் நமக்கு எல்லாமே இருக்கும், ஓகேங்களா? ஏஐ கோச் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. ஸோ அதில் நிறையா படிக்க வேண்டியிருக்கும், ஓகேங்களா? இந்த டூல்ஸ் அப்படிங்கிறத ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் இதில் வந்து நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஓகேங்களா? இது ஒவ்வொன்றா பேசிக்கான வந்து ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒர்க் தெரிஞ்சிருக்கும். ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வர ஒர்க் எல்லாமே ஃபோட்டோஷாப் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபோட்டோ எடிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஒரு ஆன்லைன் ஃபோட்டோஷாப்புக்கு நமக்கு வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணக்கூடிய அனைத்து ஃபைல்ஸும் ஒர்க் பண்ணிக்கலாம். வித் சேம் பேட்டர்னில் தான் இருக்கும், ஓகேங்களா? டூல்ஸ் எல்லாமே சேம் பேட்டர்னில் தான் இருக்கும். இதில் மெனு இது எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் பேட்டர்னில் தான் இருக்கும். ஸோ இது ஒரு ஆன்லைன் ஃபோட்டோஷாப். இதை பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லா ஒர்க்குமே இந்த வெப்சைட்டில் ஒர்க் ஆக போகுது. ஸோ எப்படின்னு பார்க்கலாம், ஓகேங்களா? இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ப்ரோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் இந்த இமேஜ் ப்ரோ கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி கேட்கும். உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ ஏதாவது ஃபோட்டோ எடிட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் டேரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா போதும், ஃபோட்டோ இதில் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் பண்ணக்கூடிய அனைத்து விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. கிராப், ரொட்டேட்ஸ், ரீசைஸ் பண்ணிக்கலாம். குயிக் ஃபில்டர்ஸில் நிறைய விதமான ஃபில்டர்ஸ் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, ஃபில்டர் லைப்ரரியில் நிறைய இந்த 3D பில்ட் ஃபில்டர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண முடியும், நிறையா இருக்குது, ஓகேங்களா? பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் இன்ஸ்டண்ட்டாக பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஃபோட்டோஷாப்பில் என்ன பண்ணுறோமோ அது எல்லாமே இதில் பண்ணிக்க முடியும். இதில் ஜஸ்ட் பாரு இந்த ஏடி அட்ஜஸ்ட்மெண்ட்டில், ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இமேஜுக்கு ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த கவு டெக்ஸ்ட் கூட உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கவுடாக வரும். நீங்கள் இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 நான் வச்சுட்டு இந்த சைஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் எல்லாம் கவுடாக நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக ஃபோட்டோஷாப்பில் இந்த கவு டெக்ஸ்ட் கொண்டு வரதுக்கு நீங்கள் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா எஃபோர்ட் பண்ணணும். இதில் ரொம்ப ஈஸியாக இந்த கவு டெக்ஸ்ட் கொண்டு வர முடியும், ஓகேங்களா? ஸோ இது ஒரு அமேசிங்கான ஆப்ஷனாக இருக்கும். நார்மல் டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுலேயும் சேம் அதே தான். இந்த டெக்ஸ்ட் கலர் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவே 1 கிளிக்கில் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். ரொம்பவே சூப்பராக உங்களால் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? இந்த டெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் கூட உங்களால் ஆட் பண்ண முடியும். ஸோ இது ஏதாவது சம் கலர்ஸ் இது மாதிரி பேக்ரவுண்டு கூட உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். டபுள் டேப் பண்ணிங்கன்னா எடிட்டிங் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா இங்கேயே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எடிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க.
நீங்கள் இங்கே எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட நேம் போட்டுக்கிறேன். நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இங்கேயே ஃபோட்டோஷாப் மாதிரி நிறைய இடத்துங்களில் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். இதுக்கு செப்பரேட் பேக்ரவுண்ட்ஸு, ஷேடோஸ், ஹைலைட்ஸ் எல்லாமே உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா மோர் இமேஜஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விதமான ஃப்ரேம்ஸ் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரஷ்ஷு, ஸ்ட்ரோக், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் ஜஸ்ட் நான் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃப்ரேம்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபோட்டோ சென்டர் பாயிண்ட் நீங்கள் வந்து பண்ணிவிட்டு ஈஸியாக ஜஸ்ட் 1 கிளிக்கில் உங்களால் ஃப்ரேம் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு நீ அந்த ஃப்ரேமுக்கு ஒரு கலர் கூட உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி மல்டி கலர்ஸ் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ், நீங்கள் ஏதாவது ஒரு ஷேப்ஸ் எடுத்து ஆட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் 1 கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஷேப் வரும். ஸோ இந்த ஷேப் எல்லாமே உங்களால் வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அதோட செட்டிங்ஸ், கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களால் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். இதோட கலர்ஸுமே உங்களால் மாற்றிக்க முடியும். இந்த ஷேப்போட கலர்ஸுமே உங்களால் மாற்றிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த ஷேப் வந்து 3D ஆங்கிள் பர்ஸ்பெக்டிவில் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆரோ மார்க்ஸ் இந்த மாதிரி நிறைய நீங்கள் உங்களோட ஃபோட்டோவுக்கு ஒரு க்ரியேட்டிவாக ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐகான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. உங்களுக்கு தேவையானது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு லொக்கேஷன் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட இதில் லொக்கேஷன் ஐக்கான் இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் 1 கிளிக் பண்ணிங்கன்னா லொக்கேஷன் ஐக்கான் இங்கே வந்துடும். இந்த ஐக்கானோட கலர் இங்கே இருக்கிறதுனால ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்து லொக்கேஷன் வந்து ஒரு குறியீடு மாதிரி வைக்கணுன்னா கூட வச்சுக்கலாம். இதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கேயே இருக்குது. ஓகேங்களா, சேம் அதே பேட்டர்ன் தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐகான் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இந்த ஐகான்ஸை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு ஐக்கானையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்றாப்பில் வச்சுக்க முடியும். ஓகேங்களா, சப்போஸ் இந்த ஆப்பிள் ஐக்கான் நான் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் 1 கிளிக் பண்ணோன்னே இந்த ஆப்பிள் ஐக்கான் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இது ஒரு ஐக்கான், ஜஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஆன்லைனில் நிறைய இடத்துல நமக்கு வெப்சைட்லேயும் கிடைக்கிது. ஸோ அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு பார்த்தீங்கன்னா, இந்த ஐக்கான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு இடத்துலேருந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா எந்த கஸ்டமைஸும் பண்ண முடியாது. அப்படியே இருக்கிற ஷேப்பு தான் எடுத்து வைக்க முடியும். ஆனால் இதில் இந்த ஷேப்பு, ஷேடோஸு, இந்த ஐக்கான்ஸ் எல்லாமே நீங்கள் ஓனாக கஸ்டமைஸ் பண்ண முடியும். அப்படியே உங்களுக்கு தேவைக்கேற்றாப்புல ஒரு யூனிக்கான ஒரு ஐகான்ஸை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பு நான் என்னால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஷேப் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு சர்க்கிள்லேருந்து ஸ்கொயர், டைமண்ட் ஷேப்பு, இந்த மாதிரி நிறைய விதமான ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷேப்ஸ் எல்லாமே உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கான கண்ட்ரோல்ஸுமே இங்கே இருக்குது. ஓகேங்களா, இந்த பார்டர் கண்ட்ரோல் பாருங்கள். இந்த பார்டர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பண்ணிக்க முடியும். இந்த பேக்ரவுண்டு ஒப்பாசிட்டி கூட நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இது ஒரு ஆப்ஷன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன ஐக்கானுமே உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். கீழே பாருங்கள் ஐக்கான் செட்டிங்ஸ்னு இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஐக்கானை நீங்கள் தேவையான சைஸ் பண்ணிக்க முடியும். இல்லை எந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டு இந்த மாதிரி உங்கள் பொசிஷனையும் வந்து பண்ணிக்க முடியும். ஆங்கிளையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஒப்பாசிட்டியும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த ஐக்கானுக்கான கலர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதையுமே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு டவுன்லோட் ஐக்கான்னு சொல்லி 1 கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஐக்கான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா, இது எந்த ஒரு மெயில் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டு வந்து எந்த கொஸ்டினுமே உங்களுக்கு கேட்காது. ஈஸியாக டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இது ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ் ப்ரோ, இதுவுமே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபோட்டோவை ஏதாவது ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணோன்னே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ஃபில்டர்ஸ் எல்லாமே இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஈஸியான ஃபில்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் ஜஸ்ட்டு 1 கிளிக்கில் இந்த ஃபில்டர்ஸில் ஆட் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்த நீங்கள் இதில் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இதோட ஒப்பாசிட்டி, சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா கிரியேட் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது. ஓகேங்களா, இதில் நீங்கள் ஓன் கஸ்டமைஸாக நிறைய விதமான க்ரியேஷன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கார்டு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான சைஸ் நமக்கு கண்டிப்பாக மோஸ்ட்லி அவ்வளோக்கா தெரியாது. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த பிஸ்னஸ் கார்டுன்னு மேக்கர் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது பேசிக்கான டெம்ப்ளேட் இருந்தாலுமே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெம்ப்ளேட்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஓகேங்களா, ஜஸ்ட் 1 கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு சில டெம்ப்ளேட் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக பிடிச்சிருந்தால் நீங்கள் அதையுமே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இல்லை அப்படின்னா நீங்கள் ஓனாக க்ரியேஷனும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த விசிட்டிங் கார்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக உங்களால் இதில் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கனால இங்கே எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஓகேங்க, இது மாதிரி தாங்க இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். ஓகேங்களா,
வாட்ஸ்அப்பில் இன்விடேஷன் வைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த வாட்ஸ்அப் இன்விடேஷன் ஒரு பேசிக் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா கூட நீங்கள் புதுசாக கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். ஓகேங்களா, அவ்வளோ விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஸ்டைல்ஸ் டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் எது வேணுமோ அன்லிமிட்டடாக எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். அவ்வளோ டெக்ஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, ஈஸியாக உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் 1 கிளிக்கில் உங்களால் இந்த டெக்ஸ்ட்லாம் ஆட் பண்ணிக்க முடியும். பாருங்கள், ஜஸ்ட் 1 கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டெக்ஸ்டிங் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதில் நிறைய விதமான டெம்ப்ளேட்ஸ் வந்து ரெடிமேடாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு லோகோ நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா, இந்த லோகோ டிசைனிங்கை வந்து ஜஸ்ட் 1 கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோட டெம்ப்ளேட் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். இது எல்லாமே எடிட்டபிளாக தாங்க இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் 1 கிளிக்கில் போய் இந்த லோகோ எல்லாமே எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ எடிட் பண்ணி காமிக்கிறேன். இதை நான் வந்து ஜஸ்ட் 1 கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இதை பிஎஸ்டியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் 1 கிளிக் பண்ணிங்கன்னா பிஎஸ்டியாக உங்களுக்கு இங்கே வந்து டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் எடுத்து ஃபோட்டோஷாப்பில் கூட நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கான டெமோ வீடியோவுமே இங்கே கொடுத்துருக்காங்க. எப்படியெல்லாம் எடிட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பார்த்துமே நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எடிட்டிங்கும் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், எடிட்டிங் ஆன்லைன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 1 கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆன்லைன் ஃபோட்டோஷாப்புக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த டெம்ப்ளேட் வந்து டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஷாப் மாதிரி தான் இருக்கும். இது யூஸ் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பாக தான் நமக்கு தெரியும். சேம் அதே தான். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லெட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இந்த லெட்டருக்குள்ளே எடிட்டிங் இங்கே நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு தேவையான லெட்டர்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அவ்வளோதாங்க, ஈஸியாக லெட்டர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ வந்து லக்ஸரி அப்படிங்கிறது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான நேமை போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ என்னோடய நேம் நான் வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைனிங் பண்ணிக்க முடியும். இதை வந்து சேவ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தாங்க. ஃபைல் கொடுத்து சேவ் பிஎஸ்டி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்டியாக டவுன்லோட் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா பிஎன்ஜியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஈஸியாக உங்களால் இதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேவ் பிஎஸ்டி கொடுக்குறேன். நீங்கள் இதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோஷாப்பில் கூட நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இங்கே டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இதுக்கு வந்து எஸ்கேப் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோஷாப்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், மேலே டவுன்லோட் ஆகிடுச்சு லக்ஸரி லோகோ டிசைன் சொல்லிவிட்டு. ஓகேங்களா, இந்த மாதிரி லோகோ டிசைன் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிரும். இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி சம்மந்தமான ஒரு பிஸ்னஸ் கார்டு ரெடி பண்ணுறேன் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு 1 கிளிக் பண்ண உடனே நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக இதை வந்து பிஎஸ்டியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அகைன் இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ். இந்த ஃபில்டர்ஸ் பை அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ் கிடைக்கும். இது வந்து நிறைய ப்ரொஃபஷனல் சம்மந்தமானது நிறையவே கிடைக்கும். ஓகேங்களா, சர்டிஃபிகேட் டிசைனிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இதில் நிறையவே டெம்ப்ளேட் கிடைக்கும். ப்ரீமியமாக இருக்கும். நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான எடிட்டிங் பண்ணலாம். இந்த சர்டிஃபிகேட்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி டெம்ப்ளேட் தான் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட் இருக்குது. நீங்கள் வந்து ப்ரீமியமாக ஒரு சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணலாம். ஸோ டிசைனிங் வந்து இதுவுமே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பேசிக்காக நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் தான். நீங்கள் இதில் இன்ஸ்டண்ட்டாக இன்னுமே நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, ஸோ இது நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகேங்களா, வீடியோ பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க.